காலேஜ் வாழ்க்கையில் பல மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். எங்களுக்கும் அப்படி தான். என் பேர் கதிர், அகாடமிக் டாப்பர். எல்லா செமஸ்டர்லேயும் நல்ல மார்க்ஸ் இருந்தாலும் எதையும் நான் புரிஞ்சு படித்ததில்லை. ஜஸ்ட் அகாடமிக்கு கிராஸ் பண்ணால் போதுன்ற மைண்ட் செட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் கேங்கில் ரெண்டாவது ஆள் டான்ஸ் ஃப்ராங்க்லின். டான்ஸரோனையே அவன் பேருன்னு நினச்சிடாதீங்க, அது அவன் அடையாளம் அப்படின்னு அந்த நாய் சொல்லிட்டு தெரியும். ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுமே இவனை டான்ஸ்னு சொல்லி நம்பிட்டு இருக்கு. இவ்வளோ ஏன் அவனே அவனை டான்ஸ்னு சொல்லி நம்பிட்டு இருக்கான். இவன் கல்ச்சர்ஸ் ஃபுல்லாமே எடுத்து பார்க்குற ஒரே ரீசன்காண்டி தான் இவனை பாஸ் போட்டு அடுத்த செமஸ்டர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பி ராமானுஜம். கண்டிப்பாக எல்லா கேங்லையும் இதே மாதிரி ஒருத்தர் இருப்பான். ரொம்ப ப்ரொஃபஷனலாக பஞ்சுவாலிட்டியாக தலைவன் கொடுக்குற ரெஸ்பெக்ட் காண்டியே இவனை பாஸ் போடுறதுக்கு எத்தனையோ ஸ்டாஃப் இருக்காங்க. ஹலோ சார். தம்பி பயங்கர ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க. எங்கே தம்பி ஒர்க் பண்ணுறீங்க? சார் நான் ஒர்க்லாம் பண்ணல சார், காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் நான். அப்படியாப்பா? ஆமாம் சார். பயங்கர ப்ரொஃபஷனலாக இருக்கியாப்பா? ஆமாம் சார். சூப்பர்ப்பா. ஆமாம் சார். அப்படி தலைவன் என்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பான்னு தானே பார்க்குறீங்க. கொஞ்சம் நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. காலேஜ் பஸ் வருது, நான் கிளம்புறேன் சார். சரி ஓகேப்பா. சார் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சொல்லுப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் சார். ஓகேப்பா. பை சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். மேம் குட் மார்னிங். என் கேங்கில் கடைசி ஆள் அர்ஜுன். ஜென்ரலாக நம்ம லிஃப்ட் கேட்கும் போது ஒரு டூ வீலருக்கோ ஒரு ஆட்டோக்கோ கேட்போம். ஆனால் என் தலைவன் அரபாடி லாரிக்கும் டேங்கர் லாரிக்கும் கையை காட்டி லிஃப்ட் கேட்பான். அப்படி லிஃப்ட் கொடுக்கல அவனை மட்டும் இல்லை அவன் குடும்பத்தையும் சேர்த்து இருப்பான். இவன் எப்படின்னா எக்ஸாமில் பிட் அடித்தது அகாடமிக்கை பாஸ் பண்ணிடலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்படி சிங்கே ஆகாத நாங்கள் 4 பேர் எந்த முடிவு எடுத்தாலும் சேர்ந்தா எடுப்போம். இதுதான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒத்துமை. கொஞ்சம் நல்லா படிக்கிறதுனால எல்லா ஸ்டாஃபும் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸை விட மாட்டேன். என்ன இன்னும் ஆளக்காலம்? மேம் கல்ச்சரல் விஷயமா சார் கூப்பிட்டுருக்காரு, போயிட்டு வந்துறேன். டேய் 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 அங்கே எங்கடா போகிற? இங்கே வாடா. ஓ இங்கேயா? இன்னும் இவ்வளோ நேரம் ஆச்சு, வந்துட்டான். ஹலோ குட் மார்னிங் சார். ஹலோ குட் மார்னிங் சார், இங்கே வாங்க. கரைச்சலை கொடுத்தா தான்டா கிளாஸை விட்டு வெளில அனுப்புறீங்க. எங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு நாங்கள் நினைக்கிற விஷயத்தை வச்சு தான் அடிக்கடி கிளாஸை கட் அடிப்போம். காலேஜ் கேன்டீன், கேம்பஸ், கிரவுண்டுன்ட்டு சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். டே மாப்பிள்ள, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, கொஞ்சமாச்சும் படிச்சுட்டு வாங்கடா. டேய் என்ன ஆன்சர் போடுறா? டேய் இன்னும் கொஷினாக கொடுக்கலடா. இவன் ஒருத்தன். குட் மார்னிங்டா. ஐயோ இவன் வேற குட் மார்னிங் சாகடிக்கிறான். நீ முக திரும்பவே கூடாதுடா. இந்தப்பா. தேங்க்யூ சார். தம்பி இது எக்ஸாம் ஹால், என்ன ஆட்டம்? ஓகே சார். குட் மார்னிங் சார். உன்னை பார்த்தா தான் போய் படிக்கிற பையன் மாதிரி தெரியுது. ஆமாம் சார், நான் எப்பயுமே அப்படி தான். அப்படியாப்பா? ஆமாம் சார். எங்களுக்கெல்லாம் கங்க்ராச்சுலேஷன் கிடையாதா? வந்ததே லேட்டு, இதில் வாழ்த்துக்கள் வர. டேய் உனக்கு என்னடா சிரிப்பு? டேய் ஆன்சர். புட்றோம். டேய் என்னடா இதோ சார் அடிஷனல். போடாடி குய்யாடா. மச்சி கால் நவுத்து. ஏண்டா ஒருத்தன் மொட்டை வெயில படுத்திருக்கேன், என்னன்னு கூட கேட்கல. ஒருத்தன் மொட்டை வெயிலில் ஆடிட்டு இருக்கான், அவனே நான் எதுவும் கேட்கல. எக்ஸாமில் ஏன்டா ரொம்ப நேரமாக எழுதாமலே இருந்தேன்? அது ஒன்றும் இல்லைடா, எல்லாமே வழக்கு பழமாக படித்த கொஷின் தான். என்ன ஒன்று எல்லாமே ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க. எனக்கு என்ன எழுதுறதுனே தெரியல. நம்ம தான் சுத்தமாக புரிஞ்சே படிக்கலையே. மச்சான் அவனை பாரு, மொபைல் இருந்துச்சா கொடு, ஒரு மியூசிக் ஒன்று போடுறேன், அப்படியே சிங்க் ஆகும் பாரு. பாரு
டேய் ராம யோவன் எங்கள் காலேஜில் ஒரு டெமோ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. ஐயோ என்ன கேட்க போகிறாங்க தெரியலையே. இவன் வேற. டேய் அவனை அமைதியாக சொல்கிறான். டேய் டேய் கொஞ்ச நேரம் அமைதியாக சொல்லடா. டேய் அமைதியாரா. மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளு. இவன் கேட்க மாட்டான். இப்போ அமைதியாக இருப்பில்ல? டேய் 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 என்ன தான் கூப்பிட்றாங்க? ரிசீவ் மே கமிங் சார். சார் உட்காருப்பா. சரிப்பா, இது எப்படி நீங்கள் கம்பெனியில் அப்ளை பண்ணுவீங்க? சார் ரியல் லைஃப்பில் அதாவது சார் கம்பெனியில் சரி ஓகேப்பா, கிளம்புங்க. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். ஹலோ சார். ஏப்படா. தம்பி பயங்கர ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க. ஆமாம் சார், நான் எப்பயுமே அப்படி தான் சார். அப்படியாப்பா? ஆமாம் சார். சரிப்பா, அக்கௌண்டிங் 4 கான்செப்ட் சொல்லுங்கள். எப்படியும் நமக்கு தெரியாது. டைம் ஓட்டணுமே, என்ன பண்ணுறது சார்? தண்ணி குடிச்சுக்கிறேன். சரி ஓகேப்பா, நீ கிளம்பலாம். தேங்க்யூ சார். டேய் 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 என்ன விட்டு எங்கடா போற? என்னென்ன ஒன்றையுமே கூட்டு போக முடியும். எனக்கு ஏதாச்சும் எழுதி குடுறா. மே கமின் சார். யா ப்ளீஸ் கம். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் சிட் டவுன். ஐடி கார்டு எப்படி போகணும் யாரும் சொல்லுது இல்லையாப்பா? சொல்லி கொடுத்துருக்காங்க சார். இந்த காலர் யாருப்பா சரி பண்ணுவா? ஓகேவா சார்? தம்பி, இப்போ நான் உன்னை வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுப்பா. டான்ஸு சார். அப்படியே கிளம்பியிருப்பா. தம்பி கையில் என்ன? ஒன்றும் இல்லை சார், சும்மா மருதாணி போட்டிருக்கேன். இந்த பாருங்க சார், இந்த பாருங்க சார். இல்லை சார் ஒன்றும் இல்லை. இந்த கை இல்லைப்பா, அந்த கை. ஓ இது வேற கொத்து விட்டு போயிட்டாங்களே. சார் என்ன அமுச்சு விட்ருக்கேன் சார், நான் வெளில போயிடுறேன். சரி கிளம்புப்பா. தேங்க்யூ சார். ரெம்முக்கு ஃபார்ம்னு எழுதி கொடுத்துருக்கான், வந்து வச்சுக்கிறேன் அவனை. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு 6 மாதம் எங்கேயாவது வேலை செஞ்சால் போதும். அதில் வர காசை வச்சு ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ வச்சு லைஃப்பில் செட்டில் ஆகலாம்னு நினச்சேன். ஆனால் நடக்காது போல். அகாடமிக் டாப்பராக இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் புரிஞ்சு படிச்சுருந்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். சே. உள்ளே போனோன்னே என் அப்பேரன்ஸை பார்த்து அதுக்கே 5 மார்க் போட்டான். கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியாதனால போட்டு 5 மார்க் அடிச்சிட்டானே. வெறும் டிசிப்ளினை மட்டும் வச்சு என்ன யூஸ்? சே, மற்றதில் கோட்டை விட்டோமே. இவங்களை டிபெண்ட் பண்ணியே இருந்தனால ஒரு இன்டர்வியூ கூட நம்மளால் தனியாக ஃபேஸ் பண்ண முடியலையே. இங்கேயே எப்படின்னா நாளை வெளியில் போய் எப்படி தனியாக சர்வே பண்ணுறது? டேய் எனக்கு ஒன்று தோணுது. எங்களுக்கும் ஒன்று தோணுது. அந்த 3rd செமஸ்டரோட நாங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டோம். பட் டேய் நீங்களா? நீங்கள் 3rd செமஸ்டரை டிஸ்கண்டினியூ பண்ணி போயிட்டீங்களேடா. இந்த அகாடமிக் இயரில் என்னடா பண்ணுறீங்க? அந்த 3 செமஸ்டரும் புரிஞ்சே படிக்கல சார். அதனால தான் புரிஞ்சு படிக்கலான்னு ரீஅட்மிஷன் போட்டோம் சார். என்ன அது ரீஅட்மிஷனா? சரி கிளாஸ் போகாமல் அப்புறம் ஏன்டா இங்கே நிற்கிறீங்க? இன்னும் பெல்லே அடிக்கல சார். டேய் பெல் அடிச்சு 1/2 hour ஆச்சுடா. சரி 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 டேய் வாங்கடா. இந்த டே ஸ்டாப் சொல்கிறது கேட்பண்டா, வேமா வாங்கடா. டேய் கிளாஸை வேற பிரித்து போட்டாங்கடா, பிரேக்கில் பார்ப்போம். காலேஜ் லைஃப்பில் பொதுவாக எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக், ஒன்று புரிஞ்சு படிக்காமல் இருக்கிறது, இன்னொன்று படிக்காமையே இருக்கிறது. அதை விட முக்கியமான விஷயம் இண்டிவிஜுவல் டேலண்ட்டை நம்பி மட்டுமே போகிறது. ஸோ நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க.